நண்பர்களுக்கு வணக்கம். தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளியில் ஒரு ஸ்கூல் பில்டிங் ஒர்க் வந்து இனிஷியேட் பண்ணுறோம். இங்கே ஒரு கன்சல்டண்ட்டாக நம்ம இனிஷியல் ஒர்க்ஸ் சப்போர்ட் பண்ணுறோம். இங்கே ஆக்சுவலாக பைல் ஃபவுண்டேஷன் ரிக்குவயர்மெண்ட்டாக இருக்கக்கூடிய இடம். இங்கே எப்படி இந்த அமைப்புகள் வருது, இங்கே என்னென்ன விஷயங்கள்லாம் கவனிக்கிறோம் பார்க்கலாம். இந்த பிளாட் அளவில் வந்து இந்த நாம் நிற்கிற இடத்துல தான் வந்துட்டு ஆக்சுவலி இந்த கிளாஸ் பில்டிங் வரப்போகுது. So you can see the marking here. So இது கார்னர் பாயிண்ட். ஸோ இங்கேருந்து நியர் அந்த ட்ரம், ஐ கேன் ஷோ யூ த ரைட் சம்வேர். அந்த ட்ரம் இருக்கிற பாயிண்ட் வரைக்கும் வந்து நமக்கு இந்த பில்டிங் ப்ரொஃபைல் வருது. இங்கே அமைகிற ஸ்ட்ரக்சர் வந்து இந்த கிளாஸ் பில்டிங்ஸ் வந்து G+1 அமையுது. 2 பைல் வந்து ஒரு காலமை சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஸ்ட்ரக்சுரல் டிசைன் இருக்குது. எளிமையான வீடுகள் ப்ராஜெக்டில் நம்ம பார்த்துருக்கோம். இது மாதிரி ஒரு பிராடான இடத்துல பண்ணும்போது இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் என்ன, இப்போ என்ன நம்ம பார்க்குறோம், எதெல்லாம் அனலைஸ் பண்ணுறோங்கிறத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். சரி, நம்ம நிற்கிற இந்த இடம் வந்து கொஞ்சம் கீழே ஒரு லெவல் டவுனாக இருக்குது. பெருசு அந்த சைடு வந்து கொஞ்சம் மேடு பகுதியாக இருக்குது. ஸோ அந்த லெவல் பார்த்தோன்னா அந்த எண்டுலேருந்து இந்த எண்டு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 1.5 அடி டவுனில் இருக்குது. பட் இதோடைய பேஸ்மெண்ட் லெவல் வந்து 3 ஃபீட்டாக மெயின்டைன் பண்ணும்போது அங்கே 3 ஃபீட் வச்சோம்னா இந்த இடத்துல 4 அடி 4.5 ஃபீட்டு கிட்ட வருது. ஸோ இப்போ இது ஆட்டோமேட்டிக்காக வந்து இது என்டையர் ஏரியாவுக்கு பண்ணும்போது அந்த வால்யூம் நம்ம ஃபில் பண்ணுறது, இந்த டாப் லெவல் ஈக்குவலாக வரணுங்கிறதுக்காக நம்ம இதெல்லாம் ஃபில் பண்ணும்போது நமக்கு பேஸ்மெண்ட் வந்து சைஸ் வந்து வால்யூம் கூடுதலாக ரிக்குவயர்மெண்ட் இருக்கும். அப்போ அப்படி பண்ணும்போது இந்த உதாரணத்துக்கு இந்த இடத்துல ஒரு 2 பைல் வருது அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பைலு, இந்த இடத்துல ஒரு பைலு, ஒரு 2 பைல் வருதுன்னா இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணி நம்ம போடக்கூடிய அந்த பைல் கேப் ப்ளஸ் சைடில் வரக்கூடிய அந்த கிரவுண்ட் லெவல் பீம், இது ரெண்டோட லெவல் இங்கே ஒரு மாதிரியும், ஏன்னா அது லெவல் டவுனாக இருக்கிறதுனால ஒரு மாதிரியும், அந்த மேல் மட்டத்தில் இன்னொரு லெவல்லையும் இருக்கும். ஸோ இப்போ அங்கே பிரிக் ஒர்க்கு ஹைட்டு தேவைப்படுறதோ இந்த இடத்துல தேவைப்படுறதும் வித்தியாசப்படும். ஸோ அப்போ கனெக்ட் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய பைலில் கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த பீம் வந்து லெவல் டிஃப்ரென்சஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக வந்து இந்த மாதிரி ஒரு டெரெயின் வந்து ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்க இடத்துல நம்ம என்ன பண்ணலான்னா அந்த லெவல் டவுனாக இருக்க இடத்துக்கு ஒரு லெவலில் பீம் போட்டுட்டு லெவல் கூடுதலாக இருக்க இடத்துல அங்கே இருக்கிற கிரவுண்ட் லெவலுக்காக நம்ம பீம் போட்டுக்கலாம். நடுவில் கனெக்ட் பண்ணுற இடத்துல மட்டும் அந்த காலம் பாயிண்ட் எங்கே வருதோ அங்கே இது ஒரு லெவல்லையும் பாட்டம் லெவல்லையும், அங்கே வர்றது கொஞ்சம் உயரமான ஹைட்லையும் வரும். திஸ் இஸ் டூ டெக்னிக்கல். ஸ்டில் ஒரு ஹவுஸ் ஓனராக நீங்கள் ஏதாவது ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க, ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி பண்ணுறீங்கன்னா இந்த பாயிண்ட் உங்களுக்கு உதவும் நான் நம்புகிறேன். அந்த பைலுக்கான மார்க்கிங் வந்து நாம் ஒரு டிஜிட்டல் சர்வே மூலமாக இது எல்லாத்தையும் மார்க் பண்ணுற பிளானில் இருக்கோம். பைல் மார்க்கிங் ஆக்டிவிட்டி நடந்துகிட்ருக்கு. நல்ல உச்சி வெயிலில் மார்க்கிங். இப்போ தான் நான் என்னையே ஒரு இன்ஜினியராக உணர்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான தருணம். ஸோ இந்த மாதிரி ஒரு வெளியில் எல்லாம் மார்க் பண்ணி காங்க்ரீட் பண்ணி ஒரு ஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுற அந்த அதில் கிடைக்கிற ஒரு நிறைவு சந்தோஷமே தனி. ஸோ இதில் ஒரு பைல் வந்து அதுக்கான பாயிண்ட்டை வந்து இந்த டோட்டல் செஷன்லேருந்து எப்படி கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து அந்த மாதிரியான ஒரு பைல் மார்க். இதுக்கு பக்கத்தில் இந்த இடத்துல நீங்கள் பார்க்குறீங்க, இது ஒரு பைல் மார்க்கு. ஸோ இந்த இடத்துல 2 பைல் போட்டு இதை 2 பைலையும் சேர்த்து கனெக்ட் பண்ணி பைல் கேப்
ஒன்று போட்டுட்டு இதுலேருந்து சென்டராக நமக்கு மேலே காலம் வரும். ஸோ ஒரு காலத்துக்கு இந்த பில்டிங்கில் பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரக்சரல் டிசைன் படி 2 பைல் வருது. சில இடங்களில் 3 பைல் வரலாம், 4 பைல் வரலாம், இல்லை ஒரு பைல் கூட ஒரு காலத்துக்கு வரலாம். அதில் உள்ள லோடு பேட்டர்னை பொறுத்து மாறுபடும். ஸோ இந்த 2 அப்படியே இந்த லைனில் பார்த்திங்கன்னா வரிசையாக இந்த மாதிரி இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இப்போது இதை என்ன பண்ணுறோன்னா, இந்த மார்க் பண்ணி இப்படி இருக்கும்போது இந்த இடத்துல பைல் போட போகிறோம். இவ்வளோ பெரிய சைட்டில் வந்து நமக்கு மெட்டீரியல் ஷிஃப்ட் ஆகிறது, மெஷினரி வந்து போகிறதுல வந்து இது மறைஞ்சிடக்கூடாது. அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி ஒரு 1.25 அடி 1 அடி உயரத்தில் ஒரு கம்பியை நல்லா அடித்து அது தலையில் இந்த மாதிரி ஒரு கயிறு கட்டிடுறோம். கட்டிட்டு அடுத்து என்ன பண்ணுறோன்னா, இதை சுற்றி வந்து ஒரு சின்னதாக குழி எடுத்து இதில் காங்க்ரீட்டை போட்டு இதை அடித்து இறக்கிடுறோம். ஸோ அப்படி பண்ண ஒரு பிட்டை உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இந்த சின்ன பாயிண்ட்டை வந்து நம்ம இந்த மாதிரி காங்க்ரீட் போட்டு அந்த ஹெட்டை வந்து ஃபுல்லாக இந்த லெவல் ஈக்குவல் பண்ணி அடிச்சுட்டு சுற்றியில் வச்சு அடிச்சிடுறோம். மேலே வந்து இந்த கயிறு இருக்கும். ஸோ தட் வந்து இது மேலே வந்து இந்த மிஷினரி மூவ்மெண்ட் ஆனாலும் பிரச்சனை இல்லை, இந்த பாயிண்ட் இருக்கும். சப்போஸ் தெரியாட்டி கூட இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த நைலான் இருக்கும். நமக்கு ரெஃபரன்ஸ் இருக்கிறதுனால பக்கத்துலேருந்து கூட மெஷர்மெண்ட் என்ன வருது அப்படிங்கிறத கூட நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இந்த மார்க்கிங், இந்த மாதிரி ஒரு ஃபைனல் மார்க்கிங்கான ஆக்டிவிட்டி தான் இப்போது இங்கே நடந்துகிட்ருக்கு. ஸோ மார்னிங்லேருந்து ஆரம்பித்து இந்த 269 ஃபைல்ஸ் இந்த என்டையர் இந்த பிளாக்கில் வருது. ஸோ அதுக்கான இந்த பெக் அடித்து லெவல் பண்ணி இந்த மாதிரி காங்க்ரீட் போட்டு இது பண்ணுற வேலை இப்போ நடக்குது. இந்த மேசிவாக வந்து நம்ம இந்த பைல் ஒர்க்கு பண்ணுறோன்னா, நம்ம மேனேஜ் பண்ணக்கூடிய மெட்டீரியல் ஆஸ்பெக்டில் வந்து 2 விஷயம் முக்கியமானது. ஒன்று ஸ்டீலு, இன்னொன்று காங்க்ரீட். காங்க்ரீட் வந்து இந்த வால்யூம், இந்த மாதிரி கூடுதல் வால்யூம் இருக்கும்போது ரெடி மிக்ஸ்டு காங்க்ரீட் போடுறது பெட்டர் தென் ஸ்டீல். இது 2 வாங்கி கொடுத்துட்டோம்னா இந்த பைல் ஒர்க் பண்ணக்கூடிய நண்பர்கள் வந்து அந்த ஸ்டீலை வந்து பைலுக்காக கட்டிடுவாங்க. அந்த காலம் எப்படி வேணுங்கிறத கட்டிடுவாங்க உள்ளே எரெக்ட் பண்ணுறதுக்கு. ப்ளஸ் காங்க்ரீட்டை வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க அதை போர் பண்ணிவிடுவாங்க. ஸோ இந்த துளையிட்டு அந்த லெவல் எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி அங்கே உள்ள ஸ்லரி எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு தேவையான இடத்துல பென்டோனேட் பவுடரை பயன்படுத்திட்டு இடத்த க்ளீன் பண்ணிவிட்டு தென் இந்த பைல் காலமை உள்ளே இறக்கி காங்க்ரீட் போட்டு லெவல் பண்ணுற இந்த எல்லா வேலையும் அந்த ஒரு பைல் எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ஒரு டீம் பண்ணிவிடுவாங்க. நம்ம வந்து ஸ்டீல் வாங்கி கொடுத்துட்டா போதும், அவங்களுக்கு வந்து ஒரு மீட்டருக்கு இவ்வளோன்னு சொல்லி காஸ்ட் போய்டும். தென் காங்க்ரீட் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ M³ வருது, என்ன கிரேடு ஆஸ் பர் ஸ்ட்ரக்சரல் டிசைன் என்ன கிரேட் அப்படிங்கிறதையும் நம்ம சரிவர அதை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா they'll do. ஸோ இந்த ஸ்டேஜ் ஆஃப் ஆக்டிவிட்டியில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு பைல் கோஆர்டினேட் பண்ணுறீங்கன்னா இது 2 தான் மேஜராக மெயின்டைன் பண்ணணும். பைல் கேப்பு பொறுத்த வரைக்கும் we need a team ஃபார் பைல் கேப்பு போடுறதுக்கு பாட்டம் வந்து எக்ஸ்கவேட் பண்ணுறது, அங்கே PCC போடுறது, சைடு வைக்கிறது, கம்பி கட்டுறது, காங்க்ரீட் போடுற லேபர், இது எல்லாமே கூடுதலாக தேவைப்படும். இதுக்கு பைல் கேப்பில் மேலே தான் நமக்கு காலம் வந்து எரெக்ட் ஆகி மேலே வரும். ஸோ அந்த ஸ்டேஜில் we'll have a video, we'll see things more. பட் எந்த மெட்டீரியலை நீங்கள் மேனேஜ் பண்ணணும், எந்தெந்த ஏஜென்சியோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னென்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் உங்களுக்கு வேலை செய்கிறப்போ யார்கிட்ட என்ன கேள்வி கேட்கணும், யார்கிட்ட என்ன எதிர்பார்க்கணும் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு உதவியாக இருக்கும்னு நினச்சேன். ஸோ உங்கள் நண்பர்கள் யாரேனும், உறவினர்கள் யாரேனும் ஒரு வால்யூம் கூடுதலாக ஒரு 15,000 20,000 அது மாதிரி ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியோ ஒரு எஜுகேஷனல் இல்லை ரெசிடென்ஷியல் பிகர் சைஸில் பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி ரிக்குவயர்மெண்ட் இருந்தால் அங்கே வரக்கூடிய சவால்கள் என்ன, அதை எப்படி சமாளிக்கிறது, எப்படி தயாராகிறது, யார்கிட்ட என்ன கேள்வி கேட்கணும், இந்த மாதிரி அடிப்படை விஷயங்கள் தெரிஞ்சுன்னா அவங்களுக்கு உதவியாக இருக்கும்னு நினச்சேன். அவங்களுக்கு தேவைன்னா ப்ளீஸ் டூ ஷேர் வித் தம். ஸோ இந்த ஃபவுண்டேஷன் பைல் அண்ட் பைல் கேப் வரக்கூடிய இந்த செட்டில் இது முதல் கட்ட வேலை. பில்டிங் ப்ரொஃபைலில் வந்து நம்ம மார்க் பண்ணிவிட்டு இந்த பைல் வந்து லொக்கேஷனை வந்து டோட்டல் ஸ்டேஷன் வழியாக டிஜிட்டல் சர்வே டீம் வச்சுட்டு நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். அதை எப்படி ப்ரிசர்வ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அடுத்தடுத்த கட்டத்தில் நம்ம பைல் ஒர்க்கு, அதில் வந்து பைல் காங்க்ரீட்டிங், அப்புறம் பைல் கேப்பு, அதுக்கான
டீட்டெயிலிங் என்ன விரிவாக ஃப்யூச்சர் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ. தேங்க்யூ.